अस्मद्गुरुपरमगुरून्नितिवरपूर्णो सयामुं रामं पद्माक्षनाथषड्जित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् उत्तिष्ठन् चिन्तय केशवम् उत्तिष्ठन् चिन्तय हरिं व्रजन् चिन्तय केशवं भुञ्जन् चिन्तय गोविन्दं स्वपन् चिन्तय மாதவம். விழித்தல் நடத்தல் உண்ணுதல் உறங்குதல் அப்படின்ற 4 காரியங்களில் நாம் செய்யும். அதில் 3வது சொல்லப்பட்டதான உண்ணுதல் அப்படின்றது போது உணவு கொள்ளும்போது நாம் கோவிந்தனை நினைக்கணும். கோவிந்தன் அப்படின்னு சொன்னால் கோன்னா பசுன்னு ஒரு அர்த்தம், லோகம்னு ஒரு அர்த்தம், பூமி. அதனால் இப்போ லோகபாலகன், பசுநாயகன் அப்படின்னு அர்த்தம். லோகபாலகனாக இருக்கிறதுனால நம்மெல்லாம் ஆண்டளக்கும் ஐயன், ஆண்டு நமக்கெல்லாம் படி அளக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பசுப்பிராயராக இருக்கக்கூடிய நம்ம காக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நல்வாக்கெல்லாமும் தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நாம் உணவு உட்கொள்ளச்சே கோவிந்தனை நினைக்கணும். கோவிந்தாய நமகான்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்கு. பிருத்தி கவலத்தையும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு பெரியோர்கள் பணிச்சிருக்கா. எப்படி? அதாவது ஆகார சுத்தி இருந்தால் தான் சத்துவ சுத்தி வரும். சத்துவ சுத்தின்னா சத்துவகுணம், நம்முடைய குணம் சத்துவமாக இருக்கும். இல்லைன்னா அசத்துவமாக ரஜோகுணம் தமோகுணம் மிக்கதாக போயிடும். அதனால் ஆகார சுத்தி இருக்கணும். ஆகார சுத்தி அப்படி சத்துவ சுத்தி இருந்தால் தான், சத்துவகுணம் மேலிட்டு இருந்தால் தான் நமக்கு நிலையான எண்ணம் இருக்கும். இல்லைன்னா அலப்பாயக்கூடிய எண்ணம் வந்துடும். நிலையான எண்ணம் இல்லாத கூடும். துருவாஸ்மிருதி அப்படின்னு அந்த அந்த நிலையான எண்ணம் இருந்தால் தான் ஒரு பிடிப்பாக இருக்க முடியும் எதுலேயுமே. அதே மாதிரி பரதேவதா பாரமார்த்தியம் உடைவாளவும் இருக்கும். இல்லைன்னா இதர தேவதைகள் இடத்துல மாறி மாறி மனசு போகும். அதே மாதிரி குரங்கு போல் ஒன்றுலேருந்து ஒன்று தாவிண்டே இருக்கும். அதனால் நிலையான எண்ணம் இருக்கிறதுக்கு ஆகார சுத்தி முக்கியம். அந்த ஆகாரம் இது நமக்கெல்லாம் ஆண்டு அளக்கக்கூடிய ஐயனாக இருக்கக்கூடிய, படி அளக்கக்கூடியவனாக லோகபாலகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கோவிந்தனை நினச்சோன்னா நல்லபடியாக படி அளக்கணும். நல்ல விதமாக வரக்கூடிய திரவியங்களில் கொண்ட ஆகாரம்தான் சத்துவ சுத்தியை கொடுக்கும். நல்ல ஆகாரன்றது எப்படி இருக்கும்? நல்ல திரவியங்கள்லேருந்து கிடைக்கணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவோம், திருடிண்டு வர பொருள்கள், அதை நாம் சாப்பிட்டோன்னா நமக்கு திருட்டு புத்தி தான் வரும். இன்னொருத்தரை வஞ்சித்து ஏமாற்றி, அதாவது அநியாயமாக சம்பாதிச்சு அதை இது பண்ணோன்னா நமக்கு அநியாயமாக நடக்கிற புத்தி தான் வரும். அதனால் ஆகாரம் நல்லதாக இருக்கணும்னா நேர் வழியில் அந்த ஆகாரம் வரணும். அந்த நேர் வழியில் அந்த ஆகாரத்துக்கு உண்டான சம்பாதனம் இருக்குது, பொருள் ஈட்டுறது, அதெல்லாம் நமக்கு ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் தான் நம்ம நேர் வழியில் ஆண்டு அதுக்கப்புறம் அந்த படி அளக்கணும். அதனால் அந்த உணவு உட்கொள்ளும்போது அந்த கோவிந்தனை நாம் நினைக்கிறோம். நினச்சோன்னா அந்த ஆகாரம் சுத்தமாகுது, அவனால் கொடுக்கப்பட்டது, அவனுக்காக அர்ப்பிக்கிறோம் அப்படின்னு. அதனால் இல்லைன்னா நமக்கு அந்த லௌகீகத்தில் கூட
இந்த பிரிட்டானியா பிஸ்கட்ஸ்ன்னு இருக்குதே, அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஈட் ஹெல்த்தி, ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர் அப்படின்றான். ஹெல்த்தியாக சாப்பிட்டேன்னா நல்லா திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதான் ஆகார சுத்தினால தான் சத்துவ சுத்தி வரும். அதான் திங்க் பெட்டர்ன்றது. ஈட் ஹெல்த்தின்றது சுத்தமான ஆகாரத்தை சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதனால் கோவிந்தனை நினைக்கணும். அப்படி நினச்சோன்னா கோன்னா இந்திரியங்கள்னு ஒரு அர்த்தம். இந்த ஆகாரத்தினால தான் இந்திரியங்கள்லாம் வலுப்பெற்று நம்முடைய ஆகாரம், நாம் சாப்பிட்ற ஆகாரத்தினால தான் அது ரத்தத்தில் போய் கலந்து இந்திரியங்களுக்கெல்லாம் நல்ல சக்தியை கொடுக்கறது. அதனால் இந்த அந்த கோன்னா புலன்கள்னு அர்த்தம். புலன்களை இது பண்ணுறவன். அதனால் புலன்கள் நன்னா இருந்தால் தான் நாம் நல்லபடியாக இது பண்ண முடியும். அந்த புலன்களுக்கு சக்தி, நல்லபடியான சக்தி வரணும். அதுக்கு தேவையான அது. அதனால் ஆகார சுத்தி வரும். புலன்களுக்கு ஈசன் அப்படின்னு அர்த்தம். கோவிந்தன்னா நம்ம புலன்களை நேர் வழியில் நடத்தக்கூடியவன் அப்படி. அதனால் கண்டதை பார்க்குறது, கண்டதை கேட்குறது அதெல்லாம் இல்லாமல் நல்வழியிலேயே எல்லாம் நல்ல விஷயத்தை பார்க்குறது, நல்ல விஷயத்தை கேட்குறது, நல்ல உணவு உட்கொள்கிறது அப்படின்ற சிந்தை நேர் வழியில் போகும். புலன்கள்லாம் நேர் வழியில் போகும். இதுக்காக தான் கோவிந்தனை ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கோவிந்தனுடைய அருள்னால நேற்றே நாம் பார்த்தோம். கூடார வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லிட்டு பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளித்துன்னு ஆண்டாள் சொன்னான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொன்னார். அதனால் கோவிந்தனை சித்தனம் பண்ணி நாம் சாப்பிடணும். அதனால் நமக்கு அவனாலே படியளக்கப்பட்டதான ஆகாரத்தை நமக்கு அவன்தானே ஆண்டு அளக்கிறான். நமக்கு யார் நமக்கு கொடுக்குறாளோ அவளுக்கு கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்தாதான் நாம் நல்லவனாக இருக்க முடியும். அதனால் நமக்கு படியளக்கக்கூடிய எம்பெருமானை நினச்சி அந்த ஆகாரத்தை உட்கொண்டோன்னா நாம் அவனுக்கு கிருத்தஜ்ஞத்தை செலுத்தின மாதிரி ஆகும். அதனால் நம்ம நல்லவனாக இருப்போம். இல்லைன்னா கிருத்தஜ்ஞன் ஆகிடுவோம், நன்றி கொன்றவன் ஆகிடுவோம். நன்றி அறிந்து நாம் பண்ணோன்னா அது விசேஷமாக இருக்கும். அவன் நமக்கு படி அளந்ததை அவனை நினச்சி நாம் ஆகாரத்தை உட்கொள்கிறோம். நமக்கு அவன் பாலகனானதுனால, நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனானதுனால அந்த இந்திரியங்கள்லாம் நேர் வழியில் செலுத்தும்படியான இது பண்ணுறான். நல்வாக்கு தரான். அதனால் புலன்களும் நன்னா இருக்கணும், வாக்கும் நன்னா இருக்கணும், அப்புறம் சிந்தையும் நன்னா இருக்கணும். அதனால் இப்படி எல்லாம் நன்னா இருக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு எந்த தர்மத்தை பண்ணணுன்னாலும் சரீரம்தான் முதல். அந்த சரீரம் நன்னா இருக்கிறதுக்கு ஆகாரம் முக்கியம். ஆகாரத்தினால தான் சரீரம் தரிக்கப்படும். அதனால் அப்படி கோவிந்த நாமத்தை நாம் உச்சரித்து ஆகாரத்தை உட்கொண்டோம்னா நம்முடைய சரீரம், இந்திரியங்கள், வாக்கு எல்லாம் நல்லபடியாக இருந்து
நாம் நல்லவர்களாக திகழ்வோம். அதனால் நல்ல எண்ணமே நமக்கு எப்பவும் இருக்கும். அதனால் நம்ம நல்லவர்களாக எப்பவும் விளங்குவோம். அதுக்காக கோவிந்த நாமத்தை ஸ்மரணம் பண்ணி நாம் சாப்பிடணும் அப்படின்னு பெரியோர்களாக பணிக்கப்பட்டது. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவம்சடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.